உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. மடப்புரம் இளைஞர் அஜித்குமார் கொலை வழக்கில் தாக்குதல் நடத்தப்பட்ட இடங்களில் சிபிஐ அதிகாரிகள் அஜித்குமார் வீடு மற்றும் தனியாருக்கு சொந்தமான மைதானத்திலும் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன். வணக்கம். முழு விவரங்கள். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் தாலுகாவுக்குட்பட்ட மடப்புரம் பகுதியில் இருக்கக்கூடிய கோவிலிலே காவலாளி அஜித்குமார் காவல்துறையினருடைய விசாரணையின் போது பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் அவரது வழக்கானது சிபிஐக்கு மாற்றப்பட்டு சிபிஐ அதிகாரிகள் கடந்த 2 நாட்களுக்கு மேலாக விசாரணை செய்து வரக்கூடிய நிலையை நம்மால் காண முடிகிறது. தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்த்தோம் என்றால் சிபிஐ அதிகாரிகளுடைய விசாரணையானது அந்த திருப்புவனம் பேருந்து நிலையம் அருகே இருக்கக்கூடிய அழகு பொண்ணு என்பவர்களுடைய வீட்டிலே விசாரணை தொடங்கினார்கள். அதாவது அந்த அழகு பொண்ணு என்பவர் மடப்புரம் காளியம்மன் கோவில் அருகே வியாபாரம் செய்து வருவதாகவும் அவருடைய வீட்டிலே விசாரணையானது நடைபெற்று வந்தது. அதனைத் தொடர்ந்து மடப்புரம் கோவில் அருகே இருக்கக்கூடிய அஜித்குமார் வீட்டின் முகப்பு பகுதியிலுமே விசாரணை மேற்கொண்டார்கள். விசாரணை மேற்கொள்ளும் போது ஒவ்வொரு இடங்களிலுமே அந்த திசை காட்டும் கருவியை வைத்து, அதாவது லாட்டிடியூட் லாங்கிடியூட் என்று சொல்லக்கூடிய கருவிகளை வைத்து அவர்கள் புகைப்படமாகவும் பதிவு செய்து வருகிறார்கள். அதனைத் தொடர்ந்து ராமேஸ்வரம் பகுதியில் இருக்கக்கூடிய தவளைகுளம் கண்மாய் பகுதியிலே தற்போது விசாரணையானது நடைபெற்று வருகிறது. அந்த காட்சியை தான் பார்த்து வருகிறோம். அதாவது கிட்டத்தட்ட காலை 8 மணியிலிருந்து 12 மணி வரை சுமார் 4 மணி நேரத்திற்கு மேலாக இங்க இருக்கக்கூடிய புளிய மரத்தில் இறந்த அஜித்குமாருடைய 2 கைகளையும் கட்டி அவரை தொங்க விட்டபடி காவலர்கள் தாக்கியதாக கூறப்படக்கூடிய நிலையிலே அந்த இடத்தில் ரத்த மாதிரிகள் அல்லது வேறு ஏதேனும் பொருட்கள் இருக்கின்றதா என்கின்ற அடிப்படையில் சிபிஐ அதிகாரிகள் கைகளிலே உரைகளை மாட்டிக்கொண்டு அதில் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வரக்கூடிய ஒரு நிலையில், மறுபுறம் அஜித்குமாருடைய தம்பி எவ்வாறு காவலர்கள் கட்டி வைத்து அடித்தார்கள் என்பதை செய்முறை விளக்கமாக காட்டினார். தற்போது சிபிஐ அதிகாரிகளுக்கு, அதாவது வடமாநிலங்கள் என்பதால் இங்கே இருக்கக்கூடிய ஒருவர் மொழிபெயர்ப்பு செய்து இந்த புளிய மரத்துடைய அந்த கிளையில் தான் அவரை கைகளில் கட்டி தொங்க விட்டார்கள். கிட்டத்தட்ட 4 மணி நேரத்திற்கு மேலாக அவரை கட்டி அடித்திருக்கிறார்கள் என்று சொல்லி இருக்கக்கூடிய நிலையிலே ரத்த மாதிரிகள் எதுவும் அந்த மரத்திலையில் இருக்கின்றதா என்கின்ற அடிப்படையில் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். ஏற்கனவே அஜித்குமார் கொலை செய்யப்பட்ட விசாரணையின் போது படுகொலையான நிலையில் முதல் நாள் தேநீர் கடையிலே காவலர்கள் தேநீர் அழுந்தது இந்த சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றிய நிலையிலே தொடர்ந்து சிபிஐ அதிகாரிகள் காலை முதலாகவே விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல ராமேஸ்வரம் சாலையில் இருக்கக்கூடிய தவளைகுளம் கண்மாயில் கிட்டத்தட்ட 15 நிமிடத்திற்கு மேலாக சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். நமது ஒளிப்பதிவாளர் ராம்குமார் காட்சிப்படுத்தக்கூடிய காட்சியை கூட பார்த்தோம்னா அஜித்குமார் 2 கைகளையும் தொங்க விட்டபடி, அதாவது அந்த மரக்கிளையை கையை பற்றி கொண்டபடி காவலர்கள் தாக்கிய அந்த இடத்தை தான் தற்போது சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி நவநீத கிருஷ்ணன். உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545.